உங்களோட வாட்ஸ்அப்பில் நான் இப்போ சொல்ல போகிற செட்டிங்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது தெரியாதனமாக டிசபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே அதை போய் நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா இது முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. ஸோ போனதுக்கு அப்புறமேட்டு ரைட் ஹேண்ட் சைடில் 3 டாட் இருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள செட்டிங்ஸ் போயிடுங்க. அதில் செகண்ட் ஒன்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் செகண்ட் ஒன் வந்து ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராச்சும் கால் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி காலால் உங்களோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து ஆஃப்ல இருந்தால் மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவியூவை வந்து பிளாக் பண்ணுறது. உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோட லிங்கை உங்களுக்கு சென்ட் பண்ணாலும் அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணலனாலும் உங்களோட ஐபி அட்ரஸை அவங்களால வந்து ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷனுமே நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஷோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆன் திஸ் டிவைஸ்ன்றது இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேறு யாராவது வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபை அண்ட் டெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜஸ் வரும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து ஆன் பண்ணிக்கோங்க.